Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science history lesson 9 book back long answers discuss பண்ணலாம். freedom struggle in தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல நடந்த சுதந்திர போராட்டம், இந்திய சுதந்திரத்துக்காக தமிழ்நாட்டுல எந்த மாதிரி போராடினாங்க அப்படிங்கறது இந்த லெசனோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், discuss the response to ஸ்வதேசி மூவ்மெண்ட் in தமிழ்நாடு. அப்ப ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி பதில் கிடைத்தது, என்ன மாதிரி மக்கள் எதிர்வினை ஆற்றினார்கள், ஓகே, எப்படி செயல்பட்டார்கள், அதற்கு மறுமொழி என்ன அப்படிங்கறத இந்த கொஸ்டின். ஓகே, ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்னா ஸ்வதேசி இயக்கம், நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம பொருட்கள், நம்ம தான் நம்மள ஆட்சி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளது ஸ்வதேசி. ஸ்வதேசி இயக்கம். The partition of Bengal led to Swadeshi movement and changed the course of the struggle for freedom. பெங்கால ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் 1905ல ஸ்வதேசி இயக்கம் அதனுடைய போக்க, கோர்ஸ்னா அது போயிட்டு இருக்க வழி, அதனுடைய போக்கு மாறியது. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கான அதனுடைய போக்கு மாறியது. Okay, popular leaders called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods and promote national education. அப்ப நல்ல புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லாருமே நாட்டு மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்வதேசி என்டர்பிரைஸ், நம்ம ஸ்வதேசி இயக்கத்தை நம்ம நாட்டோட பொருட்களை மட்டும் சந்தைப்படுத்தணும். பாய்காட் ஃபாரின் கூட்ஸ், அப்ப வெளிநாட்டு பொருட்களை எல்லாம் விட்டொழிக்கணும், யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரோமோட் நேஷனல் எஜுகேஷன், நம்ம நாட்டோட கல்வி தரத்தை உயர்த்தணும், கல்வியை வளர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல என்னென்ன மறுமொழி வந்தது, ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா, வி.ஓ. சிதம்பரனார், வி. சக்கரையர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா were some of the prominent leaders in தமிழ்நாடு. அப்ப இவங்க இந்த தலைவர்கள்லாம் தான் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான பேசப்பட்ட புகழ்பெற்ற தலைவர்கள். Public meetings attended by thousands of people were organized in various parts of தமிழ்நாடு. பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாட்டுல பல இடங்களையும் பல இடங்கள்ல ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த மீட்டிங்ல, அந்த கூட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டென்ட் பண்ணுனாங்க. ஓகே, இப்பெல்லாம் நம்மளுக்கு வாட்ஸ்அப் இருக்கு, இமெயில் இருக்கு, போன் இருக்கு, சொல்ல முடியும். அப்பெல்லாம் லெட்டர் போடணும், டெலிகிராம் பண்ணணும், ஆளை விட்டு மாட்டு வண்டியில, குதிரை வண்டியில, இல்ல ரொம்ப கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா புல்லட்ல, அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு ட்ரெயின்ல போய் தான் மக்களுக்கு தகவலை பரப்பி ஒரு கூட்டத்தை கூட்டணும். ஒரு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காலகட்டம் கிடையாது. அப்பவும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க அந்த மீட்டிங்ல. தமிழ் வாஸ் யூஸ்ட் ஆன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு மொபிலைஸ் பீப்புள். அப்ப மக்களை கட்டமைக்கிறதுக்கு, நகுத்தறக்கு, அவங்கள சுதந்திர போராட்டத்துக்காக தூண்டுறக்கு தமிழ் முதல் முறையாக பப்ளிக் பிளாட்ஃபார்ம், மேடைகள்ல பேசப்பட்டது. மக்கள்கிட்ட எல்லாருமே போய் பேச ஆரம்பிச்சாங்க, தமிழ்ல பேசினாங்க. தலைவர்கள், வெளி ஸ்டேட்டோட தலைவர்கள், வெளி மாநில தலைவர்கள் கூட தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசினாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுப்பிரமணிய பாரதிஸ் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் ஸ்டர்ட் பேட்ரியாட்டிக் இமோஷன்ஸ். சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல்கள் நாட்டுப்பற்று மிக்க பாடல்கள். பேட்ரியாட்டிக் சாங்ஸ்னா நாட்டுப்பற்று மிக்க, தேசிய உணர்வுடன் உள்ள பாடல்களை பாடும்போது மக்கள் அதனை உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சிகள், அவங்களோட போராட்டத்திற்கான உணர்ச்சிகளை தூண்டப்பட்டது. ஸ்டிர் அப்படின்னா தூண்டுறது, கலக்கி விடுறது, இந்த ஸ்டிர் தூண்டி விடுது. Many journals were started to propagate ஸ்வதேசி ஐடியல்ஸ். அப்ப நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் தொடங்கப்பட்டுச்சு. எதுக்கு? ஸ்வதேசி ஐடியாவை, ஸ்வதேசி கோட்பாடுகளை
வளர்த்தறக்காக பரப்புறக்காக நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் தொடங்கப்பட்டது. ஸ்வதேசமித்ரன் அண்ட் இந்தியா வேர் த ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். இந்த 2 நியூஸ் பேப்பர்கள் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான செய்தித்தாள்களா இருந்தது. Students and youth participated widely in Swadeshi movement inspired by the lectures of Bipin Chandrapal. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களும் இளைஞர்களும், யூத்னா இளவயது ஆண்கள் பெண்கள், யூத் அப்படின்னா இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களும் இளைஞர்களும் பிபின் சந்திரபாலோட லெக்சர்ஸ் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு, நாட்டுப்பற்று மிக்க அவரோட சொற்பொழிவுகளை கேட்டு ஈர்க்கப்பட்டு நிறைய இந்த இள வயது மாணவர்களும் யூத்துகளும் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல இணைஞ்சு நாட்டுக்காக போராடினாங்க. ஓகே, பரவலா வைட்லி அப்படின்னா பரவலா எல்லாருமே கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்து இயக்கத்துக்காக போராடினார்கள். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. நேவிகேட் அப்படின்னா கப்பல்ல போறது, கடல்ல பயணம் பண்றதுக்கு பேர் நேவிகேட்னு அர்த்தம். அப்போ நீராவி நேவிகேஷன் கப்பல் ஸ்வதேசி இயக்கத்தினால தொடங்கப்பட்டது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட்ஸ், அப்போ முக்கியமான சொல்லப்படக்கூடிய தொழிலில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய செயல் என்னன்னா வாஸ் த லான்ச்சிங் ஆஃப் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன். அப்போ ஒரு கப்பல் ஆரம்பிக்கிறாங்க, கப்பல் போக்குவரத்தை லான்ச்சிங்னா தொடங்குறாங்க, துவங்குறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு கப்பல் போக்குவரத்தை கம்பெனிய தூத்துக்குடியில வி.ஓ. சிதம்பரனார் துவங்குறார். ஹி பர்ச்சேஸ்டு 2 ships. அவர் 2 கப்பல்களை வாங்குறார், விலைக்கு வாங்குறார். பர்ச்சேஸ்டுனா விலைக்கு வாங்குறது. அந்த கப்பல்களுடைய பேரு கேலியா லாவோ அண்ட் பிளைடு them between தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. அப்போ தூத்துக்குடிக்கும் கொலம்போக்கும் நடுவுல இந்த கப்பல் போய் வந்து பிளைடுனால போயிட்டு வர்றது, செயல்பட்டது, போயிட்டு டு அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர்றதுன்னு பேரு. அந்த சர்வீஸ் கப்பல் தூத்துக்குடிக்கும் கொலம்போக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலியில நிகழ்ந்த போராட்டம். அப்ரைசிங்னால ஒரு கிளர்ச்சி, ஒரு புரட்சி, அப்ரைசிங். VOC and Subramania Shiva, who organized a public meeting to celebrate the release of Bipin, were arrested. V.O. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க, அரேஞ்ச் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா பிபின் சந்திரபால் கைது செய்யப்பட்டு ரிலீஸ் ஆனார். அந்த ரிலீஸ் ஆனதுனால சுதந்திரம் அடைஞ்சாங்காட்டி ஜெயில இருந்து வெளியே வந்ததை கொண்டாடும் விதமா ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்காக அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்க, அரஸ்டட். The 2 leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. அப்போ விஓசியும் சுப்பிரமணிய சிவா 2 லீடர்ஸும் தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு வழக்குல சார்ஜ் பண்ணப்பட்டது. அப்படின்னா அந்த வழக்குல இணைத்து குற்றம் சாட்டப்பட்டு சென்டென்ஸ்ட் டு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அப்போ கொடுமையான ஒரு ஜெயில் தண்டனைக்கு ஆளாகிறாங்க. கடுமையான அப்படிம்பாங்களா, கடுமையான சிறை தண்டனை. த நியூஸ் ஆஃப் அரெஸ்ட் ஸ்பார்க்டு ரயாட்ஸ். அப்படின்னா ஸ்பார்க்டுனா ஒரு தீப்பொறிய ஒரு வேகம் ஆரம்பிச்சது மக்கள்கிட்ட. அப்போ த நியூஸ், இந்த செய்தி, இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட செய்தி ஸ்பார்க்டு ரயாட்ஸ் அப்படின்னா கலவரங்களை தூண்டியது. ரயாட் அப்படின்னா கலவரம், ரயாட். அப்ப ரயாட்ஸ் அப்படின்னா கலவரங்களை தூண்டியது. எங்க? திருநெல்வேலியில. அது எதுக்கு லீடு பண்ணுச்சு, அது எதுக்கு வழிவகுத்ததுன்னா லீடிங் டு பர்னிங் டவுன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பில்டிங் அண்ட் முனிசிபல் ஆஃபீஸ். மக்கள் கோவத்துல போலீஸ் ஸ்டேஷனை, கோர்ட் கட்டடத்தை, முனிசிபல் ஆபீஸ எரிச்சிடுறாங்க தீ வச்சு. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 people in போலீஸ் ஃபயரிங். அதுக்கு போலீஸ் மறுமொழி கொடுப்பாங்க இல்லையா, பதிலடி கொடுப்பாங்க இல்லையா. அப்ப போலீஸ் சுட்டதுல, துப்பாக்கி சூடு கொடுத்ததுல, ஃபயரிங் அப்படின்னா போலீஸ் சுடுறாங்க துப்பாக்கி வச்சு, 4 பேர் இறந்துடுறாங்க. 4 people died in that case.
VOC was treated harshly in prison. அப்போ ரொம்ப கொடூரமாக நடத்தப்படுகிறார் சிறையில VOC. And was made to pull heavy oil press. நம்ம செக்கிழுத்த செம்மல்னு பேர் சொல்றோம் இல்லைங்களா, கொடுமையான மிக ரொம்ப வெயிட்டான ரொம்ப கடினமா வேலை செய்யற மாதிரி எண்ணெய் செக்கிழுக்க வச்சாங்க. எண்ணெய் செய்யற ஒரு மெஷினு, அதை மாடை வச்சு கட்டி இழுப்பாங்க. மாட்டை கழட்டி விட்டுட்டு இவரை வச்சு இவர் உழுகிற மாதிரி, இப்ப நம்ம வயல்வெளியெல்லாம் மாடு உழுவும் இல்லையா, அந்த மாதிரி இந்த எண்ணெய் ஆட்டுற மெஷினை V.O. சிதம்பரனாரை வச்சு அவங்க எண்ணெய் பிழிந்து எடுத்தார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனையை அவங்க VOC கொடுத்தாங்க. Thus, அதனால ஸ்வதேசி மூவ்மெண்ட் பிளேட் அ குரூஷியல் பார்ட் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்ப ஸ்வதேசி இயக்கம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தேசத்துக்கான போராட்டத்துக்கு, சுதந்திர போராட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்தது. Examine the origin and growth of non-Brahmin movement in Tamil Nadu. அப்ப நான் பிராமின் அப்படின்னா பிராமணர்கள் அல்லாதவர்களினோட இயக்கம், அதோட தொடக்கம், ஆரிஜின்னா அதோட துவக்கம், மற்றும் growth அதனுடைய வளர்ச்சி, அதை பத்தி எழுதுங்க அப்படிங்குது. இந்த கொஸ்டின் 10th லெசன்லையும் நியர்லி த சேம் ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு ஆன்சரும். The Dravidian movement emerged as a defense of non-Brahmins against Brahmin dominance. அப்போ பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பிராமணர்கள் அல்லாதவர்களினால் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஒரு அமைப்பு, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு 1909 துவங்கப்பட்டது. அது எதுக்கு துவங்கப்பட்டதுன்னா, டு ஹெல்ப் த நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. The Madras Dravidian Association, founded by Sri Natesanar, focused on educating and conducting regular meetings to share their grievances. அப்ப நடேசனார் தான் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனை கண்டுபிடிச்சார், துவக்கினார். இது உங்களுக்கு 1 மார்க்ல புக்கின் சைட்ல இருந்து வர சான்சஸ் இருக்கு. focused on educating and conducting. அப்ப அவர் துவங்கின இந்த அமைப்பு எதை நோக்கி பயணம் செய்தது அப்படின்னா, பிராமணர் அல்லாத மாணவர்களை படிக்க வைக்கிறக்கும் அவங்களுக்கு அடிக்கடி ஒரு மீட்டிங், கூட்டங்களை நடத்தினார். எதுக்குன்னா, அவங்களுடைய சிரமங்களை, அவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக கூட்டங்களை ரெகுலரா கண்டக்ட் நடத்தினார். த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னா தென்னிந்திய, லிபரல்னாலே சுதந்திரம், ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டமைப்பு. அப்ப சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அல்லது அந்த அமைப்புக்கு பேரு ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற ஒரு கட்சியினுடைய பெயர். On 20th November 1916, around 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Natesanar, Sir Pitti Tyagarayan, T.M. Nair, and Alamelumangai Thayarammal, came together to form South Indian Liberal Federation, SILF. ஒரு 30 முக்கியமான நான்-பிராமின் லீடர்ஸ், பிராமணர் அல்லாத தலைவர்கள், இந்த முக்கியமான ஆளுகளோட சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷனை நவம்பர் 1916 துவங்குறாங்க. Non-Brahmin manifesto was released which articulated the voice of the non-Brahmin communities. அப்ப அந்த மாநாட்டுல, அந்த கூட்டத்துல ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில நான் பிராமின் கம்யூனிட்டி, பிராமணர் அல்லாதவர்களுடைய முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது, பகிரப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. ஆர்டிகுலேட்டட்னா அவங்களோட குரலை ஒழித்தார்கள், சொன்னார்கள். The association started publishing 3 newspapers. 3 செய்தித்தாள்களை இந்த அசோசியேஷன், இந்த அமைப்பு வெளியிடுது. அந்த நியூஸ் பேப்பர்களுடைய பேரு ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ்னு வெளிவந்தது, திராவிடியன் அப்படின்னு தமிழ்ல வெளிவந்தது,
ஆந்திர பிரகாஷிகா அப்படின்னு தெலுங்குல வெளியிட்டாங்க. ஓகே. Later, SILF was renamed as Justice Party. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பின்ன பொழுது பெயர் மாற்றினார்கள். The Justice Party is the fountain head of the non-Brahmin movement in the country. அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒரு ஃபவுண்டைன் ஹெட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆதாரமான அடிப்படையான அஸ்திவாரமான மூல ஆதாரம் அப்படிம்பாங்க ஃபவுண்டைன் ஹெட்னா. அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி துவக்கம்தான் நான் பிராமின் மூவ்மெண்ட், பிராமணர் அல்லாதவர்களோட இயக்கத்தோட முக்கியமான ஒரு மூல ஆதாரம் நம்ம நாட்டுக்கே. The Justice Party government widened education and employment opportunity for the majority of the population. Justice Party அரசாங்கம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்தது. அது போக வேலை வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி தந்தாங்க. and created space for them in political sphere. அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரசியல்ல ஒரு நல்ல இடம் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்க. பொலிட்டிக்கல் ஸ்பியர், அரசியல் உலகத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. எல்லாருமே அரசியல் ஈடுபடலான்னு கொண்டுட்டு வந்தாங்க. The Justices removed the legal hindrances restricting intercaste marriages. அப்ப கலப்பு திருமணங்கள் செய்வதற்கு இருந்த தடைகளை, சட்டப்பூர்வமான தடைகளை அவங்க வந்து ரிமூவ் பண்ணாங்க, ஒழித்தார்கள், அழித்தார்கள். 2 communal government orders. அப்ப மதம் சார்ந்த மத சார்பு ஆணைகள், ஆர்டர்ஸ்னா ஆணைகள், 2 ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது. were passed to ensure equitable distribution in the appointments among various castes and communities as part of achieving social justice. அப்ப சமூக நீதி சமத்துவம் பெறுவதற்காக 2 கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டது. எதுக்குன்னா டு என்ஷூர், உறுதிப்படுத்திக்கிறக்கு. எதை? ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சரிசமமான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த சாதி, எந்த இனம், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், எந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே அரசு அதிகாரி ஆகிற நியமனம் பெறுவதற்கான தகுதிகள் உண்டு அப்படின்னு சட்டம் இயற்றினாங்க. It established the staff selection board. அப்ப ஸ்டாஃப்னால என்ன? ஊழியர்கள், அதிகாரிகள். செலக்ஷன் அப்படின்னா தேர்வு செய்யற போர்டு, ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. and encouraged all the communities to share the administrative powers. அப்ப எல்லா இன, எல்லா மத, எல்லா ஜாதி மக்களையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி வழிவகுத்து கொடுத்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ்னா நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ள பதவிகள், பொறுப்புகள், வேலைகள். The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926 and enabled any individual, irrespective of their caste, to become a member of the temple committee and govern the resources of the religious institution. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஹிந்து ரிலிஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை கொண்டுட்டு வந்தாங்க. அது என்ன பண்ணுச்சு? எனேபிள் பண்ணுச்சு. எதுக்கு எனேபிள் பண்ணுச்சு? எனேபிள்னா வழிவகுத்துச்சு. எதுக்கு? எனி இண்டிவிஜுவல், எந்த ஒரு தனிநபர், எந்த ஒரு ஜாதி சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், இனத்தை சேர்ந்த, குலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், he can become a member of the temple committee. அப்ப கோயில் குழு, அறங்காவலர் குழுவுல ஒரு உறுப்பினர் ஆகலாம், மெம்பர் ஆகலாம். ஆகி he can govern, நிர்வாகம் பண்ணலாம். எதை? கோயில் நிலத்திலிருந்து, கோயில் சொத்துகள்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள், அதுல இருக்கிற ஆதாரங்களை நிர்வகிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த HREA உருவாக்கி கொடுத்தது. ஹிந்து ரிலிஜியஸ் என்டோவ்மெண்ட் ஆக்ட் வந்து உருவாக்கி கொடுத்தது. இதுதான் வந்து நான் பிராமின்ஸ், ஓகே, டிராவிடியன் மூவ்மெண்ட், இது வந்து கொண்டுட்டு வந்த மாற்றங்கள், சமூக மாற்றங்கள். Describe the role of Tamil Nadu in civil disobedient movement. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல தமிழ்நாடுவோட பங்கு என்ன?
டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ்னா பூரண சுதந்திரம், முழு சுதந்திரம், அதை நோக்கிய பயணம். The Madras session of Indian National Congress in 1927 declared complete independence as its goal. மெட்ராஸ்ல ஒரு அமர்வு, ஒரு நிகழ்வு நடந்தது நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்தில். அப்போ 1927 பூர்ண ஸ்வராஜ், நம்மளுக்கு முழு சுதந்திரம் வேணும், அடையணும் அப்படிங்கிறது தான் இலக்கு, நோக்கமா குறிப்பிடப்பட்டது. In 1929, Lahore session of the Congress, Purna Swaraj, complete independence, was adopted as the goal, and on 26th January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of river Ravi as the declaration of independence. அப்ப மெட்ராஸ் செஷன், மெட்ராஸ்ல இருந்த ஒரு அமர்வு கூட்டம் மாதிரியே லாகூர்ல ஒரு அமர்வு கூட்டத்திலையும் பூர்ண ஸ்வராஜ் கடைபிடிக்கப்படணும், அடையப்படணும் அப்படின்னு ஒரு இலக்க நிர்ணயிச்சாங்க. அப்புறம் 1930 26 ஜனவரியில ஜவஹர்லால் நெஹ்ரு நம்ம நாட்டு கொடிய ரிவர் ரவிங்கிற ஒரு ஆற்றங்கரையில, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்னா ஆற்றங்கரை ஓரமா அந்த கொடியை ஏத்தி, இந்திய கொடியை ஏத்தி இண்டிபெண்டன்ஸ அறிவிக்கிறார். டிக்ளரேஷனை அறிவிக்கிறார். இண்டிபெண்டன்ஸ்னா சுதந்திரத்தை அறிவிக்கிறார். சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். அப்போ உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மார்ச் அப்படின்னா சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். அப்ப வேதாரண்யத்தை நோக்கி போன பேரணி. மார்ச்னா பேரணிய நடந்து போறது. உப்பு சத்தியாகிரகம் அது செய்யும் போது வேதாரண்யத்தை நோக்கி நடந்த பேரணி, அதுதான் சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். ராஜாஜி ஆர்கனைஸ்ட் அண்ட் லெட் அ சால்ட் சத்தியாகிரக மார்ச் டு வேதாரண்யம். அப்ப அவர் ஏற்பாடு செய்தார், ஆர்கனைஸ்ட்னா ஏற்பாடு செய்தார் ராஜாஜி. அத வழி நடத்தியும் கொண்டுட்டு போனார். எங்க? வேதாரண்யத்துக்கு. The march started, அந்த பேரணி திருச்சிராப்பள்ளியில தொடங்குச்சு. On 13th April 1930 and reached வேதாரண்யம் in Tanjavur district on 28th April. அப்ப 13ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வேதாரண்யம் போய் அடையறாங்க. A special song was composed for the march. அப்ப அந்த பேரணியில ஒரு ஸ்பெஷல் சிறப்பான ஒரு பாடலை பாடப்படுது. அது என்ன பாடல் அப்படின்னா, A war is ahead, sans sword, sans bloodshed, join this march. அப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு தமிழ்ல ஒரு பாடல் எழுதுறார் நாமக்கல் ராமலிங்கனார். அந்த லைன்ஸ் தான் இது. அந்த பாட்டை பாடிட்டே பேரணிய நடந்து போறாங்க. Despite a brutal crackdown by the police, ப்ரூட்டல் கிராக்டவுன் அப்படின்னா மிருகத்தனமா அடிக்கிறாங்க, அடக்குமுறை செய்யறாங்க போலீஸ். அப்படி இருந்தாலும் அப்படிங்கறத டிஸ்பைட். த மார்ச்சிங் சத்தியாகிரகிஸ், பேரணியா போற அந்த சத்தியாகிரக போராட்டக்காரர்கள் வேர் ப்ரொவைடட் அ வார்ம் ரிசப்ஷன் அலாங் த ரூட். போற வழியிலெல்லாம் மக்கள் அவங்கள ரொம்ப சிறப்பா மரியாதை செய்து அவங்களுக்கான உதவிகளை எல்லாம் செய்யறாங்க. On reaching Vedaranyam, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. வேதாரண்யம் போய் சேர்ந்த உடனே 12 வாலண்டியர்ஸ்னா தன்னார்வலர்கள், அவங்க ராஜாஜியோட தலைமையில சால்ட் லா, அப்போ உப்புக்கான சட்டத்தை மீறாங்க. எப்படின்னா வரி கட்டாமையே உப்ப கையில எடுக்கிறாங்க. இந்த சட்டத்தை மீறினாங்காட்டி ராஜாஜி வாஸ் அரஸ்டட், ராஜாஜி கைது செய்யப்படுகிறார். TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், C. Swaminathan and K. Sandanam were among the prominent leaders who participated in the Vedaranyam salt satyagraha. இவங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள். இவங்க இந்த சால்ட் சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டாங்க. widespread agitations in Tamil districts. அப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பரவலான எதிர்ப்பலைகள் வந்தது.
இந்த சத்தியாகிரக ஏன்னா இந்த தலைவர்கள்லாம் ஜெயில போடப்படுறாங்க, மக்கள் அடிக்கப்படுகிறார்கள். அதனால பொதுமக்களுக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த மக்களுக்கு கோபம் வருது. The Satyagrahis under the leadership of T. Prakasam and K. Nageshwara Rao set up a camp at Udayavanam near Madras. மெட்ராஸ் கிட்ட இருக்கிற உடையவனத்துல சத்தியாகிரகிஸ் பிரகாஷம் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற 2 தலைவர்களுக்கு கீழே ஒரு முகாம் அமைக்கிறாங்க. கேம்ப் அப்படின்னா ஒரு பயிற்சி முகாம் அமைக்கிறாங்க. Volunteers who attempted to offer salt satyagraha in Rameshwaram were arrested. அப்ப இதே மாதிரி வரி கட்டாம ராமேஸ்வரத்துல உப்பு எடுக்க போன வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களை போலீஸ் கைது செய்யுது. அங்க விமன் பார்ட்டிசிபேட்டட் எந்தூசியாஸ்டிக்லி, லேடிஸும் பெண்களும் நிறைய ரொம்ப கலந்துகிட்டாங்க, ரொம்ப ஆர்வமா கலந்துகிட்டாங்க. Rukmani Lakshmipati was the first woman to pay penalty for violation of salt laws. அப்ப இந்த உப்பு சட்டத்தை மீறினதுக்காக ருக்மணி லக்ஷ்மிபதிங்கிற ஒரு பெண்மணி தான் முதல்ல பெனால்டி கட்டுனவங்க. வயலேட் பண்ணினது அப்படின்னா மீறினதுக்காக, ஓகேங்களா. பெனால்டினா தண்டனைக்காக காசு கட்டுறாங்க, ஜெயில போடப்படுறாங்க, அதுதான் பெனால்டி. மார்டைர்டம் ஆஃப் திருப்பூர் குமரன். அப்ப திருப்பூர் குமரன் உயிர் தியாகம் பண்றார் நாட்டுக்காக, அதுக்கு பேர் தான் மார்டைர்டம். On 11th January 1932, a procession carrying national flags and singing patriotic songs were brutally beaten by the police in Tirupur. திருப்பூர்ல ஒரு பேரணி, ஒரு மாநாடு மாதிரி நடத்துறாங்க. அங்க தேசிய கொடிகள் ஏந்தியபடி, நாட்டுப்பற்றுள்ள பாடல்களை பாடியபடி மக்கள் அந்த பேரணியில நடந்து போறாங்க. அப்போ போலீஸ் அந்த இடத்துல திருப்பூர்ல ப்ரூட்டலி பிரீட்டன் அப்படின்னா ரொம்ப கொடுமையான மிருகத்தனமா அடிக்கிறாங்க அந்த பேரணியில போறவங்கள. அந்த பேரணியில அடி வாங்கின டைம்ல திருப்பூர் குமரன் போலீஸின் அடியினால் ஃபெல் டெட், இறந்து போயிடுறார், கீழே விழுகிறார் இறந்து. அப்படியும் ஹோல்டிங் த நேஷனல் பிளாக்ஸ் அலாஃப்ட் அப்படின்னா நம்ம தேசிய கொடிய உயர்த்தி பிடித்தபடியே அவர் கீழே விழுந்து இறந்து போனார். அதனால he is hailed as கொடி காத்த குமரன். அப்போ நம்ம கொடியை காப்பாத்துறதுக்கு பிடிச்சிட்டே இருந்தார் இல்லையா, அதனால அவர் கொடி காத்த குமரன் பாராட்டப்பட்டார், புகழப்பட்டார். These are how the Satyagrahis fought against the suppression by launching civil disobedience movements. அப்ப சத்தியாகிரகம் பண்ண போராட்டக்காரர்கள் இப்படித்தான் சப்ரஷனுக்கு எதிரா, சப்ரஷன்னா அடக்கி ஆள்றதுக்கு, போலீஸ்காரங்க வெள்ளக்காரர்கள் நம்மளை அடக்கி ஆழ்ந்தாங்க இல்லையா, அதுதான் சப்ரஷன் பேரு. அந்த சப்ரஷனை எதிர்த்து போராடினது, அதுதான் இந்த லைனுக்கான மீனிங். இப்ப சிவில் டிசோபீனியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஃபைனலா சொல்றேன். இப்போ அப்படின்னா ஒரு சட்டத்தை மீறது, ஆனா அஹிம்சை முறையில, அமைதி முறையில மீறது, அதுதான் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். நவ் we are winding off the 9th lesson. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐ ஹோப். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த ஜெயந்திஸ் எஜுகேர்ங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து எல்லா லெசனும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்றேன். நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.